ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒரு பிகினர். ஒரு போர்ட்ஃபோலியோ நான் எப்படி கிரியேட் பண்ணுறது? போர்ட்ஃபோலியோ அப்படின்றது குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸு. எனக்கு ரொம்ப நல்லா பரிச்சயமான கம்பெனி. அது ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். 2வது இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் நான் எடுக்க போகிறேன், இதெல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். பட் நான் ஒரு பிகினர் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஸ்டாக் வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிவி சேனலில் பார்க்குற விஷயங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்டருந்து வர நியூஸு, ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கொடுக்குற அட்வைஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்றது பொறுத்து தான். எவ்வளோ குவான்டிட்டி சூஸ் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் வேல்யூக்கு நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்குகிறோம், ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அந்த பர்டிகுலர் கம்பெனி எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுல 3 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் ஒரு போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணோன்னா இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸு, ஷேர் மார்க்கெட் பற்றின வீடியோஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல யூடியூப் சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த மார்க்கெட் பற்றின லேர்னிங் வீடியோஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரிஸ்க்கு தான் என்னோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நான் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்ன ரிஸ்க் அப்படின்னா, 3 டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ. கன்சர்வேட்டிவ் அப்படின்னா, நான் ரிஸ்க் வந்து குறைவாக எடுப்பேன், அதிகமாக ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. 2வது வந்து மாட்ரேட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க 3வது போர்ட்ஃபோலியோ அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ இந்த முதல் விஷயம் வரலாம். கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோனா என்ன? லோ ரிஸ்க். அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 40% நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். 40% பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? ஆவரேஜாக 6% வந்து பாண்ட், மேபி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6% நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். கார்பரேட் பாண்ட் போகும்போது 6 to 8% வந்து ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் அந்த பாண்டை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும். ஆனால் இதில் ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் என்ன இருக்குன்னா, இது ஒரு ஃபிக்ஸட் இன்கம். அதாவது எப்படி எஃப்டியில் வந்து நீங்கள் பணம் போட்டு எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதோ அதே மாதிரி இந்த பாண்ட்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஃபிக்ஸடாக. எனக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிடலாம். அடுத்தது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு 30%. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து 40% பாண்டில், 30% லார்ஜ் கேப்ஸ் கம்பெனிஸில். லார்ஜ் கேப் கம்பெனினா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் மோர் தென் 2000 கம்பெனிஸ் கிட்ட இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுற கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 2000 கம்பெனியில் முதல் 100 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோன்னா, அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், கம்பெனியோட சைஸு, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த 100 கம்பெனிஸில் 30% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணலாம். 20% கேஷாவோ இல்லை கேஷுக்கு ஈக்குவலண்டாவோ நம்ம ஃபண்ட் சர்ப்ளஸ் பண்ணி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். கடைசியாக 10% இருக்குது பாருங்கள் பேலன்ஸு, அது கோல்டோ இல்லை REIT. கோல்டுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டாக் மார்க்கெட் மூலயமாவும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமாவும் நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 100 ரூபீஸ்லேருந்தே நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு ஸ்டாக் மார்க்கெட் மூலயமாவும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமாவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி REITs. REITனா என்னென்னா, ரியல் எஸ்டேட் த்ரூ ஸ்டாக் மார்க்கெட் மூலயமா நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நான் ரியல் எஸ்டேட்டில் போய் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் அந்த லேண்டோட வேல்யூக்கான காஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கணும், இல்லை லோன் வாங்கணும், அதுக்கு வட்டிக்கு பே பண்ணணும். ஆனால் இங்கே வந்து REIT வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, ரியல் எஸ்டேட் துறையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய REIT இன்வெஸ்ட்மெண்ட் ETFன்னு கூட சொல்லலாம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க REIT அப்படின்றது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அதில் வர ரிட்டர்ன் வந்து மேபி ஒரு நாமினல் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும்.
ஸோ அப்போ என்னென்னா 40% பாண்ட், 30% லார்ஜ் கேப் கம்பெனிஸ், 20% கேஷுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறோம், 10% கோல்டு ஆர் ஆர்இஐடியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோக்கு வரலாம். பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவுக்கு வந்து சேஞ்சஸ் என்ன நடந்திருக்குன்னா 50% ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இங்கே ஏன் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு நம்ம போடலன்னா, இந்த 50% ஈக்விட்டி லார்ஜ் கேப்லேயும் மிட் கேப்லேயும் சேர்ந்து. ரெண்டாவது ஸ்மால் கேப் இதில் வராது. அடுத்து 30% பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கன்சர்வேட்டிவில் 40% பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து 30% பாண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார் இல்லை கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் 20% கேஷ் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஆனால் பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவில் 10% கேஷ் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். கோல்டு, ஆர்இஐடி, இடிஎஃப். ஸோ இது வந்து 10%. அப்போது பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவில் 50% ஈக்விட்டி, 30% பாண்ட், 10% கேஷ் ரிசர்வ், 10% கோல்டு, ஆர்இஐடி இல்லை இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ, ஹை ரிஸ்க்குக்கான போர்ட்ஃபோலியோ. 70% ஈக்விட்டி. இந்த 70% ஈக்விட்டியில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இது மூணுமே நீங்கள் இந்த 70%க்குள்ளே நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். 15% தான் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் 40% பாண்ட் இருந்தது. ரெண்டாவது பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவில் 30% பாண்ட் இருந்தது. ஆனால் அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோவில் 15% தான் பாண்டு. அதே மாதிரி கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 5% தான் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறோம். 10% ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது எமர்ஜிங் மார்க்கெட் இல்லை கமாடிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கமாடிட்டிஸ்னும் போது ஆஸ் இட் இஸ் கோல்டு இல்லை சில்வர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எப்படி உங்கள் அசட் அலோகேட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின மேலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, எனக்கு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ண வரல, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்குது, இல்லை நான் ரொம்ப குறைவான பணம் போடுறதுனால என்னால் செக்ரிகேட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேட், மல்டி அசட், பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் அந்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கான சரியான மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.